சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கொலை வழக்கில் குவாரியின் மற்றொரு உரிமையாளர் ராமையா சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கிளையானூர் கிராமத்தில் கல்குவாரி இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், அளவுக்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுப்பதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஜகபர் அலி என்பவர் தொடர்ந்து காவல் நிலையத்திலும் வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் புகார் தெரிவித்தார். ஆனால் புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு இவர் தொழுகை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் வழியில் லாரி மோதி இருந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவருடைய மனைவி இந்த கொலை விபத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று காவல் நிலையத்தில் கூறிய புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை செய்து குவாரி உரிமையாளர் ராசு உள்ளிட்ட 4 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு குவாரி உரிமையாளரான ராமையா என்பவர் தலைமை அறிவித்தார். அவர் தேர்தல் துறையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஒரு பிறம் இருக்க வருவாய்த்துறையினர், அதாவது கனிமவளத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட புதுக்கோட்டை, கரூர், திருச்சி உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலிருந்து கனிமவளத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக அந்த குவாரி முகாமிட்டு ட்ரோன் மூலியமாக பல்வேறு அளவீடு பணிகளை செய்து முடித்துள்ளனர். இந்த நிலையில் தான் தேடப்பட்ட குவாரி உரிமையாளர் ராமையா சற்று முன்னர் புதுக்கோட்டை நவனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் பின்னர் விசாரணைக்கு பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர் சிறையடைக்கப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.